வணக்கம். திருமணத்திற்குன்னு எடுத்தா முதல்ல என்ன பண்றாங்கன்னா, சுக்கிரன தான் பார்க்கணும். அதுவும் யார் ஜாதகத்துல? ஒரு ஆண் ஜாதகத்துல அப்படிங்கிற ஒரு கருத்து நெறைய பேருக்கு இருக்குது. நீங்க சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனிமையா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எந்த ராசி கட்டத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூல்யம், கிடைக்கக்கூடிய பாக்கியம், அது ஏதாட்டி ஒரு விதத்துல சில காலகட்டங்களில் நன்றாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. பொதுவாகவே ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, எந்த கிரகமும் நல்ல கிரகமும் கிடையாது. எந்த கிரகம் தீய கிரகம் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. 2மே கலந்தது தான் ஜாதகம். சில காலகட்டங்களில் நமக்கு அது அவர் பலனை கொடுப்பாங்களான்னா, கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நன்றாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன கிடைக்கும்னா உணவு கிடைக்கும். நீங்க எங்க போனாலுமே, என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்ததா, பசிச்சு ஒரு இடத்துக்கு போறேன், சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சுவையான உணவு, தேடி தேடி உணவு கிடைக்கும்னு சொல்லுவோம் அல்லவா? அந்த மாரி ஒரு தன்மை சுக்கிரனுக்கு இருக்கு. அழகுங்கிறது இருக்கும். வனப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கும். நமக்கு தேவையான சிறு பணம் அப்படிங்கிறது சுக்கிரன். ஏதாட்டி ஒரு விதத்துல நமக்கு அது கையில இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அங்க தெரிஞ்சுக்கணும். சுக்ராச்சாரியார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அசுரருக்கு எல்லாமே குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ராச்சாரியார் தான். அவருக்கு ஒரு கண் ஊனம் அப்படிங்கிறது இருந்தாலுமே, தன் பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக, தான் இருக்கக்கூடிய இடத்தின் மூலமாக, அங்க கொஞ்சம் நெல்லாவே நிறைஞ்சே வச்சுருப்பாரு அப்படிங்கிறது இருக்கும். அவர் அசுர குருவாக இருந்தாலும், அந்த அசுரர்களை ஒருபோதும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? தேவையானதை அந்த மக்களுக்கு, அந்த அசுரர்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம உபதேசம்னு இல்லை இன்னைக்கு, பணம்னு எடுத்துக்கலாம். இன்றைய தேவைக்கு பொருளாதாரம், ஆடம்பரம், ஆடம்பரத்துக்கான பணம். உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா அது கிடைக்கும். அத நீங்க எந்த விதத்துல பயன்படுத்த போறீங்க? சிலர் இமிட்டேஷனே பார்த்தீங்கன்னா, கோல்டு லெவல்ல வாங்குவாங்க. அதுக்கு 1 கிராம் கோல்டோ, இல்லன்னா 1 கிராம்ல கோல்டோ, 1 கிராம்ல ஒரு தங்க காயினோ கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு தன்மைய சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பாரு. வாங்குனத பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது, நம்ம ஜாதகப்படி என்னுடைய லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா, அது எனக்கு தனியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும். சுக்கிரன் உடைய சொல்லலாம். வாசனை திரவியங்கள சொல்லலாம். அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாமே சுக்கிரன் தான். எங்க வீட்ல ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. நமக்கு தேவையானத ஒன்றொன்றாக மொத்தமாக இல்லாம, ஒன்னொன்னா ஒரு பொருளா சேர்க்கை தர்றது யாரு அப்படின்னா சுக்கிரன். அதை தகுந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பது யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா, இத ஒன்னொன்னா அவரு சேர்க்க விடுவாரு. சுக்கிரன் சில காலகட்டங்களில் பலம் இல்லாமல் நம்ம ஜாதகத்துல இருக்கும்போது, அத ஒன்னொன்னா அதற்குண்டான செலவுகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சுக்கிரனுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த கால புருஷங்கள்ல சுக்கிரனுடைய வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது வீடும் 7வது வீடும். 2ங்கிற வருமானம், 2ங்கிறது பேச்சு, 2ங்கிறது உணவு, 2ங்கிறது முகம்னு சொல்லுவோம். இது எல்லாமே அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் நல்லா இருந்ததா, இதோட தன்மைகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சிலர் ஜாதகங்கள்ல கேட்பாங்க, பொண்ணோட தன்மை எப்படி இருக்கும்? பொண்ணு நல்லா இருப்பாங்களா? அழகா இருப்பாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகம் ஏஎல்பி லக்னம் சொல்லக்கூடியது திருமணத்தின் போது உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்ததுன்னா, பொண்ணு அழகா பேசுவாங்க, இனிக்க இனிக்க பேசுவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது இனிப்பு. நல்ல பேச்சு, நல்ல குடும்பம், நல்ல பாரம்பரியம் மிக்கது அப்படிங்கிறத மாரி நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே மாரி களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். பையன் அழகா இருப்பானான்னு கேட்பீங்கன்னா, கண்டிப்பாக பையன் அழகா இருப்பான். நல்ல வனப்பா இருப்பான், ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான், பார்க்கறதுக்கு நல்ல நிறமாகவும் இருக்கான். வசீகரிக்கக்கூடிய தன்மை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு மட்டும்தான். கல்யாண வீட்ல நெறைய பெண்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. பட்டு புடவை, நகை எல்லாமே நம்ம நெறைய பார்க்கலாம். ஒரே ஒரு வளையல், ஒரே ஒரு மாலை, ஒரு அழகான ஒரு சாரி போட்டுட்டு, அந்த ஒரு பெண் மாத்திரம் இருந்தா கூட, அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா, அந்த அழகு அப்படிங்கிறது அவங்கள ஈர்க்க வைக்குமானா ஈர்க்க வைக்கும். பேச்சானாலும் சரி, படிப்பானாலும் சரி. படிப்புக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா, நீங்க புதனும், குருவும்னு சொன்னீங்கன்னா, சில கிரகங்களில் இப்ப கன்னியா லக்னத்திற்கு யாரு படிப்புக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் தான். அப்ப அக்ஷய லக்னம், கன்னியா லக்னமாக செல்லும்போது, சுக்கிரன் 2ஆம் பாவகத்திலே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், நல்ல படிப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம்.
இந்த சுக்கிரன் வந்து அசுர குரு அப்படிங்கிறதுனால மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமானா இவங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிர தசை உங்களுக்கு நடக்குது, ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன் குட்டி சக்கரன் கொடுத்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஆடம்பரமாக ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோன்னா அது எங்கே படிக்கும்? கரெக்டுங்களா? இப்போ நம்ம வீட்டு ஆற்றுல சின்ன குழந்தைகள் இருக்காங்க, படிக்கக்கூடிய நேரத்தில் சாப்பாடு கொடுத்துட்றோம், ஒரு 2-3 இட்லியை வச்சு சாப்பிடுமான்னு சாப்பிட்டுட்டோன்னா அந்த குழந்தைக்கு நல்ல தூக்கம் தான் வருமே தவிர படிப்புங்கிறது ஏறாது. அப்போ சுக்கிரன்கிறது அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தகுந்த நேரத்தில் ஒரு தகுந்த செயல் செய்வது சிறப்புன்னு சொல்லுவோம். இது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இது பெரியவங்களாக இருந்த ஒரு 18-20 வயசு குழந்தை பணத்தை கொடுத்தோன்னா என்ன செய்யும்? தன் ஆடம்பர செலவு அப்படிங்கிறத பண்ணும். பேச்சுங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால என்ன பண்ணும்? பணம் அப்படிங்கிறத அவங்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். படிப்பில் கவனம் இருக்காது. பணத்தை எப்படி செலவு பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி போகணும், எந்த மாதிரி செலவு, அவங்க கூட பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்புறம் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த பாவகத்தில் இருக்காங்கன்னு பார்த்தாங்கனாலே உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். 12 பாவகங்களில் சுக்கிரன் எந்தெந்த பாவகத்தில் இருந்தாங்கன்னா நல்லது செய்வார். மிதுன ராசியில் சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் புதன் வீட்டில் சுக்கிரன் ஒரு கேள்வி இருந்தாலுமே அவர் இருக்கலாமானா இருக்கலாம். நற்பலன்களை செய்வார், ஆனால் கண்டிப்பாக நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, எனக்கு வந்து கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு, அப்போ இங்கே இருக்கிறாரு, இங்கே எப்படி இருப்பாருன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு போராட்டமாக இருக்கும். ஈஸியாக ஒன்று செய்யவே முடியாது. போராடி போராடி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த சுக்கிரனுக்கு இருக்குமானா இருக்கும். அதே இது விருச்சிக ராசியில் சுக்கிரன், நீங்கள் வந்து அரும்பாடு படணும். எப்படி? என்னுடைய ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அதை கோடி தடவை அதனை யோசனை பண்ணுவாங்க. பண்ணணுமா, வேண்டாமா, செய்யலாமா, கூடாதா அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தன்மை. மனப்பக்குவங்கிறது இந்த விருச்சிக ராசியில் உள்ள சுக்கிரனுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு ஆசோலேஷன் மைண்ட். சிலருக்கு காதலில் தோல்வியை கூட கொடுக்கும், சிலருக்கு அவமானத்தை கொடுக்கும். இது ஒரு 45 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சிலருக்கு போகும்போது விருச்சிக ராசியில் எங்கேயாட்டி சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு நான் என்ன பண்ணாலுமே நடக்காதுன்னு ஒரு தன்மை இருக்கும். சொத்து வாங்கும்போது பிரச்சனை, டாக்குமெண்ட் இஷ்யூஸு, அதே மாதிரி அம்மா கூட பிரச்சனை, எதையாட்டி மாற்றி பாற்றி பண்ணின்னு இருக்கோம். காதல் இருந்ததுன்னா காதல் விரயமாக அமையுமானா கண்டிப்பாக அமையும். எந்த ராசி கட்டங்களில் சுக்கிரன் நல்லா இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா சில ராசி கட்டங்கள் மட்டும்தான். சரிங்க, நீர் ராசியில் சுக்கிரன் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடாது, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மீன ராசியில் சுக்கிரன் இருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன் அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கிரகம் நீர் ராசியில் இருந்ததுன்னா நம்மளுடைய தன்மை எந்த மாதிரி இருக்கும்? எங்க மீன ராசி உச்ச ராசி சுக்கிரன் அங்கே இருந்தால் நல்லது செய்வாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்களே, அதை வேற நாங்கள் கேட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் எந்த மாதிரி பாடுபடுறீங்க, உங்களுடைய மனோபாவகம் எப்படி இருக்குது? ஒரு செயல் வந்து ஈஸியாக கிடைச்சிரும், ஆனால் கிடைச்சதை அதை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள நாப்படுற பாடுன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி தான். அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். ஆனால் அது சிலருக்கு அது பிரிதலையும் கொடுக்கும். அது வந்து நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றி. சித்தர் பூமி